நண்பர்களே வணக்கம். உங்களது விவசாயி பூவரசுங்க. பூவரசு மரம் பார்த்துருக்கீங்களா? இந்த பூவரசு ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸுங்க. வீட்டில் கொழுக்கட்டை செய்வோம் தெரியுங்களா? அந்த கொழுக்கட்டைக்கு இந்த பூவரசு இலை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த பூவரசோட மரம் வீட்டோட நிலை, ஜன்னல் இதெல்லாம் இப்போது தேக்கு, உதயம், சந்தனம், செம்மரம் இப்படி போயிட்டுருக்குங்க. ஆனால் இந்த பூவரசு இருக்குங்களா, அந்த காலத்து மக்கள் இந்த பூவரசு யூஸ் பண்ணுவாங்க. இது கிராமங்களில், அதுவும் ஒரு சில தென் மாவட்டங்களில் வேணால் இதை பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த பூவரசு பார்க்க முடியாதுங்க. இதே நீங்கள் மெட்ராஸில், அதாவது சென்னையில், மதுரை, இந்த சைடு கோயம்புத்தூர், ஈரோடு இங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த பூவரசு இருக்காதுங்க. அதே இந்த சைடு தென் மாவட்டம் திருச்சி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், ஒரத்தநாடு இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பூவரசு இருக்குங்க. பூவரசு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கிளைகளில் செடியை உற்பத்தி பண்ணி தரோம். இது புங்கன், இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் பூவரசு, அது பேரே பூவரசு, அரசர்களுக்கு உகந்தது பூவரசு. இதை நம்ம மறந்துட்டோம். இப்போது தென் மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கனாக்க இது அழிஞ்சிட்டு வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மககனி, ஆஃப்ரிக்கன் காயா, சந்தனம், செம்மரம், தேக்கு, குமிழ் தேக்கு, கருமருது இப்படி தாங்க போயிட்டுருக்கு. நம்மளோட பாரம்பரிய மர வகைகள் முக்கால்வாசி அழிஞ்சிட்டு வருதுங்க. அதில் பூவரசும் ஒன்று. பூவரசில் இலையில் கொழுக்கட்டை சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உடம்புக்கும் நல்லது. அதில் இருக்க மருத்துவ குணம், நீங்கள் அந்த இலையில் கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு இந்த இலையில் இருக்க சாறு அந்த கொழுக்கட்டையில் ஊறி அதை அப்படியே சாப்பிடும் போது அதில் இருக்க மருத்துவ குணமும் இருக்குங்க. அதெல்லாம் அழிஞ்சிட்டு வருது. அதெல்லாம் காப்பாற்றணும்.